பயிற்சி நிகழ்ந்து வருகிறது. இது தொடர்பான அந்த நேரலை காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக பேசுவதற்காக நேரலையில் இணைகிறார் ஜோதிடர் முருகு பாலமுருகன் அவர்கள். சார் வணக்கம். தற்போது திருக்கணிதத்தின்படி 14ஆம் தேதி அன்று குரு பயிற்சி நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்போது வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்று நிகழ்கிறது. அது தொடர்பான விவரங்கள். ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருமா. வருகின்ற 16/5/2025 அன்னைக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவான் அடுத்து ஒரு வருட காலத்திற்கு மிதுனத்தில் சஞ்சரிப்பாரு. இந்த மிதுனத்துல இருக்க காரணத்தினால 12 ராசியில ரிஷபராசிக்கு 2ஆம் வீட்டுல குரு சஞ்சரிக்கிற காரணத்தாலும், சிம்மத்துக்கு 11 சஞ்சரிக்க இருக்கக்கூடிய காரணத்தாலும், துலாத்துக்கு 9 சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தாலும், தனுசு ராசிக்கு 7 சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தாலும், கும்பராசிக்கு 5 சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தாலும், ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பராசி நேயர்களுக்கு அடுத்து ஒரு வருஷ காலத்திற்கு பண வரவுகள், பொருளாதார நிலைகள், தொழில், வியாபாரம் எல்லாம் சிறப்பா இருக்கும். எல்லா வகையிலும் நல்ல ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பராசினியர்களுக்கு உண்டு. குரு பயிற்சி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீன ராசினியர்களுக்கு சற்று சாதகமற்று இருப்பதனால அவங்க இறை வழிபாடுகள் மேற்கொள்றது நல்லது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு குரு விரயத்துக்கு போனாலும் சனி 9ல் இருக்கிறதுனால ஒரு வளமான பலன்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு 10க்கு குரு போனாலும் ராகு 6ல் இருக்கிறதுனால ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும். மகர ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு 6க்கு போனாலும் ராசியாதிபதி சனி 3ல சஞ்சரிக்கிறதுனால ஒன்றும் பெருசா பாதிப்புகள் இருக்காது. இந்த குரு பயிற்சியில ரொம்ப அதிகமா கவனமா இருக்க வேண்டிய ராசிகள் பார்த்தீங்கன்னா அது மேஷ ராசி தான். மேஷ ராசிக்கு 3ல குரு இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மேஷ ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லது. அதே மாதிரி மீனராசிக்காரங்களுக்கு 7.5 சனியும் நடந்து 4ல குரு இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேயர்களா இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்துல குரு இருக்கிறதுனால கடந்த காலங்கள்ல இருந்த விரயங்கள் தற்போது சற்று குறைஞ்சி ஒரு சில முன்னேற்றங்கள் இருக்கும். கேது 3லையும் ராகு 9லும் இருக்கிறதுனால மிதுன ராசிக்காரங்க எதையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அனுகூலங்கள்லாம் கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்கும். இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் ஒரு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தினால் இந்த மிதுனத்துக்கு போற காரணத்தால பல்வேறு வளமான பலன்கள் நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குரு பயிற்சி ஆகுது. வருகின்ற 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சி ஆகின்ற பொழுது இன்னும் நல்ல வாழ்க்கையில குடும்பத்திலும் தொழில் வியாபாரத்திலும் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒரு வளமான பலன்கள் ஏற்படுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயினா ரிஷபம், சிம்மம், துலாம், தனுசு, கும்ப ராசினியர்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான பலன்கள் அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியால உண்டுங்க. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. குறிப்பா குருவால் பாதிக்கப்படக்கூடிய ராசினியர்கள் சொல்லக்கூடிய மேஷம், மிதுனம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீன ராசிக்காரர்கள் நேயர்கள் உங்களுக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு வழிபாடு பண்றது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்றது, வியாழக்கிழமை நாட்களில் குரு ஸ்தலங்களுக்கு சென்று உங்களுக்கு ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் சாட்டுறது, ஒரு கொண்டக்கடலை மாலையை கொடுத்து அர்ச்சனை சிந்திக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. வாழ்க்கையில எல்லாரும் வளமான பலன்களை அடைவதற்கு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன்.